வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பூமியை சூரிய புயல் நெருங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கல, இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். உலகத்தோட புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரடாமஸ், இன்னொரு பக்கம் பாபா வாங்கா. இவங்களுக்கெல்லாம் முன்னோடிகள் இந்த தமிழ் மரபில் இருக்கிறதாவும் பல கூற்றுகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் இப்போ இருக்க உயிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பல வருஷங்கள் கழித்து இது நடக்கலாம்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. குறிப்புகளாக இருக்கும் எல்லாமே. இது ஒவ்வொரு மத குழுக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடியும். இதை அவங்க லெகசியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படியே தீர்க்க தரிசனம் இந்த வருஷத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கு, அப்போ நடக்கும். இந்த ஒரு குடும்பத்தில் இந்த குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை மூலமாக இந்த ஒட்டுமொத்த நாடுமே சீரடையும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இன்னொரு பக்கம் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் தீர்க்க தரிசனங்கள் சார்ந்தே போயிட்டு இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்களை பிரதானமாக முன்வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உலகத்தில் எல்லா தீர்க்க தரிசியும் சொல்லிட்டு போன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த சூரிய புயல் அப்படின்ற தாக்கம் இருக்குல்ல, அது அதிகரிக்கும் அப்படின்றது. இந்த சோலார் ஸ்டோம் அப்படின்றது சாதாரணமாக இருக்காது. வர்ற ஒரு வருஷமும் முன்னாடி மனுஷகுலம் பார்த்ததை விட அதிகப்படியான தாக்கங்களை அது ஏற்படுத்தணும் அந்த தீர்க்க தரிசிகள் இந்த ப்ராப்பசிஸாக முன் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நம்புறது நம்பாமல் இருக்கிறது மக்கள் உங்கள் கையில் இருக்குது. அது உங்களோட தனிப்பட்ட முடிவு, அதை விட்டுருங்க, அதை பற்றி பேசலை. ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட மாதிரி நடந்துட்டு இருக்க பிம்பம் இப்போ ஏற்பட்டு இருக்குங்க. இது நான் சொல்லலை, நாசா இருக்குல்ல, நாசா உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு மையம் அவங்களே சொல்கிறாங்க. இப்போ சூரிய புயல் அப்படின்னு இந்த வருஷம் அதிகப்படியாக நடக்க வாய்ப்பு இருக்கான். இதை சொன்னது நாசா தான் முதலே. அதுக்கு ஏற்ற மாதிரியே எப்போவோ அப்போவோன்னு தெரியல, ஏதோ ஒரு சூரிய புயல் பூமியை நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மார்ச் ஆரம்பத்திலேயே அந்த சூரிய புயல் பூமியை தாக்கலாம்னு சொல்லப்படுச்சு. அப்படியே மார்ச் மிட்டுக்கு வந்தாங்க, அப்படியே மார்ச் எண்டுக்க வந்தாங்க, இன்னும் தாக்கலை. எந்த இடத்துல தாக்க போதுன்னு தெரியல, கரெக்டாக ப்ரெடிக்டும் பண்ண முடியல. அது வேற அதிவேக சூரிய புயலாக பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த சுனாமி பார்த்துருக்கீங்களா? கடல் அலை, பேரலை, ஆழி பேரலை எழும்புமே. இந்த சுனாமி பேரலை மாதிரி ஒரு சூரிய புயல் எழும்புனா எப்படி இருக்கும், அப்படிதான் ஓமைப்படுத்துகிறாங்க ஆய்வாளர்களே. அப்பேற்பட்ட அளவுக்கு சூரிய புயல்கள் இதுக்கப்புறம் அதிகப்படியாக ஏற்படும்ன்றாங்க. பயப்படாதீங்க, அது எல்லாமே பூமியை தாக்கலாம் யாரும் சொல்லலை, ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக எழும்பியிருக்க சூரிய புயல் இருக்குல்லங்க, அது பூமியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த சூரிய புயல் பூமியை தாக்குறப்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்ப்போம், ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக்கிங். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்றது கொஞ்சம் குளறுபடி ஆகும். செல்ஃபோன் சர்வீஸ் இருக்குல்ல, இது அப்பப்போ தடை ஏற்படும். இது கூடவே இணைய சேவை கூட ஒரு சில நேரம் ஒரு சில நிமிடங்கள் வரைக்கும் பாதிக்கப்படலாம். இவ்வளவுதான். இந்த சூரிய புயலோட தாக்கத்தை பேஸ் பண்ணி இதுங்களோட தாக்கம் அமையும். இப்போ உங்களுக்கு தெளிவான புரிதல் ஒன்று தேவைங்க. இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன, இது எப்படி ஏற்படும், இதை பற்றி ஆய்வாளர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க, சமீபத்திய ஆய்வு முடிவுகள் என்ன, இந்த சூரிய புயல் சார்ந்தோம் சூரியன் சார்ந்தோம். இதுக்கு முன்னாடி மனுஷகுலம் மறக்க முடியாத சூரிய புயல் எந்த வருஷம் ஏற்பட்டுச்சு, அதனால் என்னென்ன ஆச்சு, இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் இதுக்கு முன்னாடி சூரிய புயல் சார்ந்தோம் சூரியன் சார்ந்தோம் பல வீடியோஸை தொகுத்து வழங்கியிருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்து இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக தொகுத்துருக்கோம் பாருங்கள். ஆங்கில படங்களில் ஒரு சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் இருந்து புயல் கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே சூரியனில் இருந்து புயல் கிளம்புனா எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க முடியுதா? அப்பேற்பட்ட அரிய நிகழ்வு ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ஹேப்பனிங்கில் இருக்குங்க. அந்த விஷயம் சூரியனோட மேற்பரப்பில் கதிர்வீச்சு புயல் ஒன்று உருவாகி இருக்கு. இந்த சூரிய புயல் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, இதை பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக பல பேருக்கும் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோலார் ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், சோலார் ஸ்டோமாக இருக்கட்டும், இது கூட நிறைய பேர்லாம் அவங்களே சூட்டியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க ஒன்னொருத்துக்கு இடையில. சூரியனோட மேற்பரப்பில் அப்படி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும், இதை முற்றுமுழுதாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். வர்ற லெவலில் இருக்குங்க ஒவ்வொரு காட்சி அமைப்பும். ஆனால் நாசாவுக்கு நிகர் நாசா தான். இது போல் காட்சி அமைப்பில் உருவாக்குறதா இருந்தால் அவங்க தாங்க, வேறு யாருமே அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதை பாரதிட்டே சொல்ல எல்லாருமே. ஓகே, நாசா ஆய்வாளர்கள் இப்போ முக்கியமான விஷயத்தை அன்வீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பூமி மேற்பரப்பில் இருக்க காந்த புலம் இருக்குல்லங்க, இதை இந்த சோலார் ஸ்டோம் தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்க காந்த புலம் நல்ல பலமாக இருக்குது அப்படின்றதால யாருமே பயப்பட வேண்டான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர்றது கஷ்டன்றாங்க. இருந்தாலும் அந்த கதிர்வீச்சு புயல் கொஞ்சம் உள்ளே வருது அப்படின்னா, அந்த காந்த புலத்தோட பலத்தையும் தாண்டி மைல்டாக உள்ளே வருது அப்படின்னா, நம்ம செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதோட சேவை தற்காலிகமாக துண்டிக்கப்படலாம். ஒன்று. ரெண்டாவது, சேட்டலைட் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துண்டிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க.
இது கூடவே ஜிபிஎஸ் இருக்குது, அது கூட சேர்ந்தது. அதுவும் கொஞ்ச நேரம் செயலிழப்பு தன்மை ஏற்படலாம். பவர் கிரிட்ஸ் இருக்குல்லங்க, இந்த மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகிற கிரிட் இருக்கும் பாருங்க, அந்த பவர் கிரிட்டில் கூட பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே லேசான மிதமான பாதிப்புகளாக மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவு பாதிப்புகளாக இருக்காதுன்றாங்க. மேலே காந்தப்புலம் வலிமையாக இருக்கிறதால பயப்பட வேண்டாம் நாசா சொல்லியிருக்கு. ஸோ இது திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிற மக்கள் பயப்பட வேண்டாம். பூமியை நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சூரிய புயல் அப்படின்றது X1 அப்படின்ற அளவில் தான் இதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவில் இருக்கிறதால மனுஷங்க இதை பார்த்து பெருசாக பயப்பட வேண்டாம்னு சொல்லுது நாசா. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் திரும்ப திரும்ப அவங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு. ஆனால் பல நல்ல உள்ளங்கள் எல்லாரும் பயந்து சாகுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஓகே, பூமிக்கு ரொம்ப தொலைவில் சூரியன் இருக்குது அப்படின்றது நமக்கு எந்த நேரத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே ஏற்படுற சின்ன சின்ன கதிர்வீச்சு புயல் தாக்கம் கூட நம்மளை பெருசாக பாதிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் பூமிக்கு ரொம்ப தொலைவில் சூரியன் இருக்குது அப்படின்றதால நமக்கு இந்த பாதிப்பு விஷயன்றது பெருசாக எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறாங்க நாசா. ஒரு பக்கம் இருக்க மக்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ சூரிய புயல் நான் காலி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவான விஷயம் பயங்கரமாக பேசப்படுறதை பார்த்து தான் நாசா விரிவான விளக்கத்தையே கொடுத்துருந்தாங்க இந்த புயல் சார்ந்து. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு அரிய இயற்கை நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த சோலார் ஸ்டார்ம் மாதிரியான ஒரு சில அரிய இயற்கை நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது கூடவே இந்த அரோரா லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கும். வானத்தில் ஒரு சுழல் காற்று சின்ன சின்னதாக தோன்றி தென்றல் ஃபீலை நம்மளுக்கு கொடுத்து கலர் கலராக ஒரு வான வேடிக்கை கான்செப்ட் நம்ம மனசுக்குள்ளே இறக்கி விட்டால் எப்படி இருக்கும், அது போல் காட்சிகள் உன்னால் பார்க்க முடியும். அதுதான் அரோரா லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, இது போல் காட்சி அமைப்புகள் தான். இந்த அரிய அரோரா லைட் ஈவெண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய அளவில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. யாரும் அதே நாசா விஞ்ஞானிகள். அது எதுக்காக மெகா அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன சூரிய புயல் இதோட சுடல் வேகம் அதிகமாகுது அப்படின்னா, ரொம்ப அருகாமையில் பூமி கிட்ட வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் மெகா சைஸில் இந்த அரோரா லைட்டை மக்கள் பார்க்க முடியுன்றாங்க. இதுக்கு முன்னாடி அரோரா லைட்டை வானத்தில் பல பேர் பார்த்துருப்பாங்களே, அது சம்மந்தமான நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபுட்டேஜை உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் அரிதான அந்த இயற்கை வானியல் நிகழ்வை நீங்களும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இயற்கை தான், அதில் சேஞ்சே கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மனுஷக்குள்ள மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூரிய புயல் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதான் நிதர்சனம். 1989 வருஷம் கேனடாவோட கியூபெக் மாகாணம் இருக்குல்ல, அந்த மாகாணம் முழுக்கவே பிளாக் அவுட் ஆகிறதுக்கு அந்த சூரிய புயல் காரணமாக அமைஞ்சுது. அதீத மின் அதிர்வுகள் அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 2 நாட்கள் வரைக்கும் ஒளி வீச்சு அளவு குறையவே இல்லைன்னு ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க கனடா பகுதியில். அதாவது இரவு பகல் கான்செப்ட் இருக்குல்லங்க, அது வெறும் பகலாக மட்டும்தான் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? அந்தளவு எஃபெக்டை அங்கே இருக்க மக்கள் பார்த்ததா ஆய்வாளர்கள் இப்போ இருக்க தினமாக நம்புகிறாங்க. ஸோ முன்னாடி வந்த சூரிய புயல், அதுவும் மனுஷக்குள்ள மறக்கவே முடியாத சூரிய புயல் இது பதிவாகி இருந்துச்சு. இதை தாண்டிய மறக்க முடியாத நிகழ்வுகளை இப்போ வர சூரிய புயல் நம்மளுக்கு கொடுக்குதா, இல்லை பலரும் பயந்துக்கிட்டு இருக்காங்களே அவனோட பயத்தை இன்னும் அதிகரிச்சுட்டு கொண்டு போக போதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சூரியன் அப்படின்றது பூமியை மாதிரி நிலையான ஒரு நிலப்பரப்பை கொண்டதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியனோட மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்ந்து சொல்கிறாங்க பூமி மாதிரி நிலையான தன்மை எங்கே இல்லைன்றாங்க. 2வது கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, காந்த புலம். சோலாரோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூரிய துகள்கள், இது விண்வெளியை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதிலிருந்து அதிவேகமாக வெளிப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் எல்லாரையும் குழப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்புறத்தில் காந்த புலம் அதிவேகமாக வெளியேற்றப்பட்டு இருக்கு. அதுவே அந்த கொரோனாவுக்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா காந்த புலம் ரொம்பவே வலிமையாக இருக்குது. அதாவது வெளியே போகிறதா இருந்தால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருந்தாலும் வலு விளக்கணும், ஆனால் இங்கே வலு விளக்கலை. சரி, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா உள்ள செறிவு குறைஞ்சிரும், உள்ளே இருக்க காந்த புலமாச்சும் வலுவிழந்து காணப்படணும், ஆனால் அதுவும் நடக்கலை.
இந்த முரண்பாடான விஷயம் இருக்குல்ல, இதை தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே இப்போ தலையை பெச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படா சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு. பூமியில இருந்து நாம அனுப்புற செயற்கைக்கோள்கள் அடிக்கடி செயலிழக்குது அப்படின்ற செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போல, அதுக்கு பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா சோலார் விண்டு. இந்த சோலார் விண்டு எப்படி ஏற்படுது, இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எப்படி தடுக்கலாம், அந்த சோலார் விண்டு ஏற்படுறதா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். புரியுதா எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சோலார் விண்ட் தொடங்குற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கொரோனா சம்மந்தமான ஆய்வில் முழு ரிசல்ட்டையும் பெறணும். இதை பேஸாக வச்சு மட்டும்தான் சோலார் விண்ட் தொடங்குமிடம் சார்ந்த அடுத்த கட்ட ஆய்வை கொண்டு போக முடியும். ஸோ நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞானிகள் இப்போ இந்த சோலார் விண்ட் சார்ந்து ஒரு கூற்றை முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பூமி மாதிரியே சூரியன்லேயும் இந்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. அந்த நிலப்பரப்புக்கு மேலே காந்தப்புலம் அதிகரித்து அதோட செறிவு மிகுதியால் மேலே வர 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 அதோட அடுக்குகள் ஒவ்வொரு லேயரும் அப்படியே உள்ள ஃபுல்லாக டம்ப் பண்ணப்பட்டுட்டே வரும். இந்த செறிவுகள் அதிகரிச்சதுன்னா அதோட பவரும் அதிகரிச்சுட்டே போகும். இது மாதிரி காந்தப்புல செறிவு அதிகரித்து வெளியே வர்றதுனால தான் அது உச்சகட்ட வெப்பமாக சூரியனிலிருந்து வெளிப்படுறதா சொல்கிறாங்க. இதோட முடிகிற இடம் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றியும் அந்த வெளிப்புறத்தில் சொன்ன பார்த்தீங்களா கொரோனா, அதில் இருந்து சோலார் விண்டாக இது வெளியாகலாம் அப்படின்னு இப்போதைக்கு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கூற்று மட்டும்தான், இன்னும் உறுதியாக சொல்லலை. ஆனால் அறிவியல் உலகத்தை எடுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே கூட்டிருந்தா சொல்லுவாங்க. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அதுவே உண்மையாக கூட இருக்கும். இதுக்கு உதாரணம் பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம். யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை படத்தையே நம்ம எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அதே மாதிரி தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இதுவும் மேபி அது மாதிரி சாத்தியமாகலாம், யாருக்கு தெரியும். மக்களே, என்னதான் முட்டி மோதினாலும் இயற்கையை பீட் பண்ணவே முடியாதுங்க. அதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த சான்று. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் வேண்டாம். வதந்திகளை நம்பியே பயம் வேண்டாம். ஏன்னா நான் இந்த கண்டென்ட் எடுத்து உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறைய இருக்குல்ல, பயப்பிள்ளைங்க வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் எதையோ போட்டு விட்டுறாங்க. 2012 பூமி அழியும் நினச்சோம், அழியல. 2022 அழிய போகுது, அந்த நம்பர் தான் இது. மாயன்னு சொன்ன முட்டாள்கள் கிடையாது. அவங்களோட கேலண்டர் நின்னது என்னமோ 2012, ஆனால் 2022 தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அது எதுன்னு கிளப்பி விட்டு கடைசியாக கன்க்ளூஷன் எங்கே கொடுத்தாங்கன்னா, சூரிய புயல் ஏற்படும், அதன் பிறகு இந்த பூமி அழியும் அப்படின்னாங்க. நம்பாதீங்க, சத்தியமாக நம்பவே நம்பாதீங்க. நாசா சொல்கிற விஷயத்தை முழுமையாக ஏற்கலாம். ஏன்னா உலகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த மூளைகள் தான் நாசாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியர்களும் சேர்த்து தான் சொல்கிற பெரும்பாலும் உள்ளே இருக்காங்க. அப்பேற்பட்ட அறிஞர்கள் சொல்கிற விஷயத்தை விட ஒரு ஆத்தென்டிகேஷனான விஷயத்தை வேறு யாராலையும் பெருசாக சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் அது வேற ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம், நம்பிக்கை இல்லைன்னா அதை பெருசாக மதிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். எது எப்படி இருந்தாலும் இந்த அலசப்பட்ட உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் நம்புங்க. வதந்திகளை இது போல் வந்துச்சு பாரு, எங்களுக்கே இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் சொன்னேன், இது போல் வதந்திகள்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம பசங்க பல பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒரு செய்தி பதிவாக வருது அப்படின்னா அதை உண்மையாக பொய்யான்னு பார்க்க மாட்டாங்க. ஐயோ இப்படி ஆகுமா அப்படின்ட்டு ஒரு 10 பேருக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அந்த 10 பேர் ஐயோ இதெல்லாம் ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1000 பேருக்கு அனுப்புவாங்க. இப்படியே மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செய்தியை நம்பாமல் தவிர்த்துட்டிங்கன்னா பல பேர் முட்டாளாகிறத நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் வந்த வதந்தியை உண்மை நினச்சிட்டிங்கன்னா பல பேர் முட்டாளாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம். வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாசா மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குல்ல, அந்த அமைப்புகள் சொல்லிட்டோம் விண்வெளி சார்ந்து என்னென்ன மாற்றங்கள் எப்பப்போ நடக்கும்னு சொல்லிட்டு, அதை அஃபிஷியலான சைட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டு கிளிக் பைட் யாராச்சும் போட்டால் அதை அப்படியே நம்பிட்டு உட்காராதீங்க, அதை ஷேரும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட தாக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மரணிக்கிறவங்க எண்ணிக்கையை காட்டிலும் ஒரு செய்தியை பார்த்துட்டு ஒரு வதந்தியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஷாக்கில் இருப்பாங்களா, அவங்க எண்ணிக்கை அதிகம். இதில் அல்டிமேட்டாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த பூமியை சூரிய புயல் தாக்கி இருக்கு. பூமி அழியலை, ஒரு குறிப்பிட்ட பகுதி கூட அழியலை, ஒரு நகரம் அழியலை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சூரிய புயல் இயற்கையில் அரிதான ஒரு நிகழ்வு, அவ்வளோதான் விஷயம். இயற்கையை சார்ந்து தான் நாம், அண்டத்தில் தான் பிண்டம், பிண்டத்தில் தான் அண்டம், முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி தாக்கம் ஏற்பட்டிருக்க சூரிய புயல் தாக்கம் இதுக்கப்புறமா ஏற்படும், இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை மனசில் தெளிவாக நிறுத்திக்கங்க. இதே நம்ம வாழ்வியல் கூட சேராத ஒரு விஷயமா மைண்டில் வைக்காதீங்க. எல்லாம் பின்னி பிணைஞ்ச ஒன்று தான். ஸோ அச்சம் தவிர்த்து விழிப்புணர்வை மட்டும் மனசில் ஏந்துங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.